கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति होवे। இந்த வேளையில் आज का விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான जो विழுப்புரம் से नया चर्च के द्वारा தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் परमेश्वर का शांति का प्रोग्राम உங்கள் மத்தியில் आपके बीच में கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி परमेश्वर சொல்கிறேன். आज हमारा यहाँ पर लेके आया है। இந்த நாளின் செய்தியின் தலைப்பு आज का जो सुसमाचार हेडिंग का மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல मत्ती सुसमाचार 13 का 8 वचन। சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நம்ம செய்தியின் தலைப்பு हमारा सुसंदेश का जो நல்ல நிலத்தில் விழுந்து अच्छी भूमि पर गिरा हुआ बीज। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर விதைக்கிற ஓமையை பற்றி சொல்லும்போது जब भोजने के लिए बीज को भोजने के लिए उसका एक जो उदाहरण दिया था, ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான். एक मनुष्य बीज को भोजने के लिए गया था. அவன் விதைக்கையில் वो बीज को रोपने समय में 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 4 वचन में यही बताती है, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை வழி அருகே விழுந்தது. कुछ बीज रास्ता में गिरा हुआ था. அதோட நிலைமை பார்க்கும்போது उसका हालत क्या है? அந்த விதை முளைக்க கூடாதபடி, वो बीज नहीं बढ़ना चाहता है, அது வளர கூடாதபடி, वो नहीं बढ़ना है, அது பலன் தர கூடாதபடி, वो फल नहीं देना है. அந்த விதையை उस बीज को பறவைகள் வந்து जो बच्चियां आकर பட்சித்து போட்டது என்று उसको गिरा दिया. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில आज ही सारा लोग को जीवन में வேத வசனமாகிய விதை जो बाइबल का बीज அநேகருடைய இருதயத்தில் விழுந்தாலும் सारा लोग को दिल में ये बीज रूपा जाता है, அது விளைந்து பலன் தரக்கூடாதபடி वो बढ़ने का मना करते हैं. அதை பட்சிகள் பட்சித்து போட்டது போல उसको जैसा बच्ची आकर उसको खराब कर दिया. அநேக காரியங்களை அது தின்று போடுகிறது. सारा समय में उसको खराब कर देते हैं. இந்த விதையும் பலன் தராத விதையாய் காணப்படுகிறது. ये बीज भी फल नहीं देते हैं. 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 5 वचन में यही बताती है, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. சில விதை மண் அதிகமில்லாத இடத்துல விழுந்து கற்பாறையான இடத்துல விழுந்தது. जो कुछ बीज मिट्टी में गिरा हुआ था, पत्थर में गिरा हुआ था, बढ़ने नहीं चाहता है. மண் கொஞ்சமா இருந்தது, जो मिट्टी तोड़ा था அதற்கு அடியில பாறை இருந்தது. उसका गहर में वो पत्थर था. அந்த விதை முளைத்து வேறு பூமிக்குள்ள போகாதபடி उस बीच गहर में जाकर बढ़ने का मना कर दिया. அந்த பாறையை தடுத்து நிறுத்தினதுனால उसका पत्थर उसके बीच को बंद करते हैं, नहीं बढ़ना देते हैं. அது முளைத்து वो बढ़ गया. அந்த வேரானது ஆழமாய் போகாதபடினால उसका जो जहर है वो अंदर में जाना नहीं हुआ, சீக்கிரமா முளைத்தது. जल्दी वो बढ़ गया. 6ஆம் வசனம் சொல்லுகிறது இப்படி. 6 वचन यही बताती है, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் जो धूप में वो बीची गहर क्या हो गया, सूख गया. வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. उसका जो बीच है, उसको जो भीड़ बीच है उसको नीचे वो धूप में सूख गया. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்பார்கள், சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வசனம் அவருடைய இருதயத்துக்குள்ள போக முடியாதபடி आज ही सारा लोग को वचन यही हालत है, बाइबल पढ़ रहे हैं, उसका वचन अंदर में जाता लेकिन अंदर में नहीं जाता है. உற்சாகமா ஏற்றுக்கொள்வார்கள், उत्साह से उन लोग मानता है, சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள், खुशी से उन लोग मानते हैं, கொஞ்ச நாளைக்கு உற்சாகமா இருப்பார்கள். कुछ दिन खुशी में रहेंगे. வெயில் ஏறின போது, तब जब धूप आ जाता है, வெயில் வந்து ஒரு உஷ்ணத்தை குறிக்கிறது. धूप एक गर्मी है. யோனா கூட யோனா भी அந்த வெயில் நேரத்தில் அவன் வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியாதபடி योना जो योना उस धूप में उसका गर्मी था, वो तो बहुत ஒரு சூறை செடியின் நிழலிலே போய் படுத்துக் கொண்டான். एक पेड़ के बीच में जाकर उसने सोया और लेटे हुए थे. இந்த
மண் பாறை நிலத்தில் விழுந்த விதையானது जो पत्थर के बीच में जो गिरा हुआ था बीज, வெயில் ஏறின போது தீர்ந்து போனது. जो धूप लगने समय में वो सूख गया. அது காரணம் வேர் இல்லாமையினால் உலர்ந்து போனது. उसका कारण क्या है? जड़ टाइट से नहीं पकड़ा. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவத்தில் உற்சாகமாய் ஏற்றுக்கொள்வார்கள், சந்தோஷமாய் ஊழியம் செய்வார்கள். आज ही खुशी से लोग सेवा भी करते हैं, सब कुछ करते हैं खुशी से. எல்லாரும் உற்சாகமாய் கொஞ்ச நாளைக்கு காணப்படுவார்கள். कुछ दिन उन लोग क्या करते हैं? खुशी से करते हैं. வெயில் ஏறின போது என்று சொல்லும்போது लेकिन धूप लगने समय में பிரச்சனை, போராட்டம், जो समस्या, कई तरह का जो दुख है, இவையெல்லாம் வரும்போது ये सब उनको आने समय में அவர்கள் சீக்கிரமாய் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். उन लोग क्या करते हैं? परीक्षा समय में परमेश्वर से दूर हो जाते, हट जाते हैं. இதுதான் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यही 5 वचन में यही लिखा है. மண் ஆழமாய் இராததினாலே जो मिट्टी ज्यादा अंदर में नहीं जा रहा था, அது சீக்கிரமாய் முளைத்து जो जल्दी से वो बढ़ जाता है. வெயில் ஏறின போதோ धूप लगने समय தீர்ந்து में போய் वो सूख जाता है. வேர் இல்லாமையால் जो जड़ नहीं पकड़ पाते हैं, உலர்ந்து போயிற்று. वो खत्म हो जाता है. வடி அருகே விதைக்கப்பட்ட விதை जो रास्ता में गिरा हुआ बीज, அது பறவைகள் பட்சித்து वो போட்டது. पक्षियां आकर उसको खत्म कर देते हैं. அதிக மண்ணில்லாத இடத்துல பாறையின் மேல் விழுந்த விதை ज्यादा मिट्टी पत्थर में गिरा हुआ जो बीज है, முளைத்து वो बढ़ जाता है. அதிக வேர் இல்லாதபடியால் उसको जड़ नहीं पकड़ அது पाते, சீக்கிரமாய் உலர்ந்து போனது. वो जल्दी खत्म हो जाते हैं. மூன்றாவதாக तीसरा, ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். परमेश्वर ने 7वां वचन में यही कहा, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில परमेश्वर விதை स्तुति होई. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. जब घाटी जहां रहते हैं वहां बीच गिरा हुआ था. இங்க விதை வளர்ந்ததுன்னு சொல்லப்படவில்லை, जब यहाँ लिखा गया वो बीच ही बड़ा हुआ नहीं है, முள் वளர்ந்தது. जो घाटियों में बढ़ गया. அந்த முள் வளர்றதுக்குள்ள அந்த விதை இருந்தது. जो घाटी जो बढ़ गया था उसी में बीच में था. அந்த விதை வளரும் போது அந்த முள்ளானது அதை நெருக்கி வலையே வர முடியாதபடி उस बीच ही घाटी के बीच में गिरा हुआ था, उस बाहर नहीं निकल पा रहे. அந்த விதையை முளைத்த விதையை வெளியே வராதபடிக்கு அந்த முள் நறுக்கி போட்டது, நெருக்கி போட்டது. हो उस बीच ही उससे नहीं बढ़ने के लिए उसका घाटी उसको बंद कर देते, मना कर देते. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவத்தில் உற்சாகமாய் காணப்படுவார்கள். आज भी आत्मिक में बढ़ने के लिए कुछ दिक्कत होते हैं. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நிமித்தமாக வருகிற பிரச்சனை, परिवार में कुछ लोग ग्रहण नहीं करते मसीह को. மனைவி ரட்சிக்கப்பட்டு புருஷன் ரட்சிக்கப்படாத அதனால வருகிற பிரச்சனை, अगर पत्नी उधार कर लेते हैं, पति उधार नहीं करते हैं. புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாத அதனால வருகிற பிரச்சனை, अगर पति रक्षा में आ जाते हैं, पत्नी नहीं आते, उसमें समस्या है. குடும்பத்து உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் வரும் மூலமா வருகிற பிரச்சனை, जो परिवार में भाई बहन, माँ बाप, परिवार रिश्ता, इन लोगों द्वारा भी परेशानी आते हैं. இந்த பிரச்சனைகள்லாம் அந்த விதை முளைத்தாலும் ये जो ये बीच ही बढ़ जाते हैं, அந்த விதை வெளியே வராதபடிக்கு அந்த முள் நெருக்கி போடுகிறது போல परिवार के चलते जैसे जो घाटी बंद करते हैं उसी को मना करते, वो बीच नहीं आगे बढ़ जाते हैं. இந்த முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையை போல जैसे गाठियां हैं बीच में जो गिरा हुआ बीज, அநேகருடைய ஜீவியத்துல बहुत लोग का जीवन में அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்து बहुत कठिन कष्ट आ जाता है. அவர்கள் வெளியே தலை காட்ட முடியாதபடி, उन लोग अपना बीच को निकाल नहीं पाते. அவர்கள் விசுவாசி என்று சொல்ல முடியாதபடி, अगर विश्वास नहीं कर पा रहे, அவர்கள் சபைக்கு வர முடியாதபடி, उन लोग का कलीसिया में नहीं आने हैं आ चाहते हैं, அவர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி, उन लोग सेवा नहीं कर पा रहे. இந்த முள் நெருக்கி போடுகிறது போல ये घाटी कैसा उनको बंद कर लेते हैं बीच को, உறவினர்கள் மூலமாக, परिवार के द्वारा, சொந்தக்காரங்கள் மூலமாக, जो रिश्ता के द्वारा, குடும்பத்தார் மூலமாக, जो दोस्त लोग के द्वारा,
எப்படியெல்லாம் நெருக்கம் வருமோ அப்படியெல்லாம் நெருக்கங்கள் வந்து जैसा कठिन जैसा दुख आ जाता वैसे आ जाता है। இந்த விசுவாசியை தலை தூக்க முடியாதபடி जब विश्वास में आगे सिर नहीं बढ़ पा रहे, ஆண்டவருக்கென்று எழும்பி நிற்க முடியாதபடி परमेश्वर के उन लोग खड़ा नहीं हो पा रहे, நெருக்கி போடுகிறது, वो खत्म कर देते हैं, சூழ்நிலைகள் நெருக்கி போடுகிறது। जो गांठियां उसको बंद कर देते இது हैं। மூன்றாவது இடத்துல விழுந்த விதை। ये तीसरा जगह पर गिरा हुआ बीज। நாலாவது இடத்துல விழுந்ததை பற்றி நம்ம 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்। जो चारवां जगह पर गिरा हुआ बीज 8वां वचन में हम लोग पढ़ रहे हैं। சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது। நான்காவது இடத்துல जो चारवां जगह पर 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 8वां वचन यही बताती है, சில விதையோ कुछ बीज நல்ல நிலத்தில் விழுந்து अच्छी जमीन पर गिरा हुआ है, சிலது 100ஆகவும் कुछ 100 गुना, சிலது 60ஆகவும் कुछ 60 गुना, சிலது 30ஆகவும் कुछ बीच 30 गुना பலன் தந்தது। वो फल दिया था। இந்த விதை ये बीज ஆண்டவருடைய வசனத்தை குறிக்கிறது, परमेश्वर का वचन को बताती है। சங்கீதம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, जो वचन संगीत 19 का 7 यही बताती है, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது। கர்த்தருடைய வேதம் குறைவற்றது। परमेश्वर का जो वचन है वो कभी बंद नहीं होते हैं। நிலம் மனிதனாகிய நம்மை குறிக்கிறது, जब जो बीच जमीन मनुष्य को दिखाता है, மனித இருதயத்தை குறிக்கிறது, मनुष्य का दिल को दिखाता है, விதை வசனத்தை குறிக்கிறது, जो बीच वचन को दिखाता है, மூன்று இடத்துல விழுந்த விதை, जो तीसरा जगह पर गिरा हुआ बीज, அது முளைத்து விளைந்தும் वो गिरा हुआ वो बढ़ गया, அது பலன் தர முடியாமல் போய்விட்டது। लेकिन बढ़ने के बाद भी फल नहीं दिया। ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ लेकिन अच्छी जमीन पर गिरा हुआ बीज சிலது 100ஆகவும் कुछ 100 गुना दिया था, சிலது 60ஆகவும் कुछ 60 गुना दिया था, சிலது 30ஆகவும் कुछ 20-30 गुना दिया था। விதையில எந்த மாற்றமும் இல்லை। जब बीच में कुछ बदलवा नहीं था, விதை நல்ல விதை, बीच तो अच्छा है, அதே விதைத்தான் நல்ல நிலத்தில் விழுந்து वही बीच अच्छा जमीन पर गिरा हुआ, ஒன்று 30ஆகவும் 100ஆகவும் 60ஆகவும் பலன் एक தந்தது। 30 60 100 गुना दिया था। ஆகவே எனக்கு அன்பானவர்களே, लेकिन मेरे प्रिय लोग, கர்த்தருடைய வார்த்தைகள் परमेश्वर का वचन உங்களுடைய இருதயத்துக்குள்ள வருமானால், आपके दिल में आ जाएंगे, நாம் நல்ல நிலமா இருப்போமானால், हम अच्छा जमीन पर गिरा हुआ बीज रहना चाहिए, நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமா இருக்குமானால், हमारा जीवन अच्छी पर रहना चाहिए, நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறதா हम காணப்படுமானால், परमेश्वर को डर कर रहना चाहिए, நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் हम जो हाथ बढ़ाकर काम करते हैं, ஒன்று 100ஆகவும் एक 100 गुना, 60ஆகவும் एक 60 गुना, 30ஆகவும் एक 30 गुना பலன் தரும்। वो फल देगा। கர்த்தர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட பலனை தருவாராக। परमेश्वरी वचन के द्वारा ऐसे आशीर्वाद देंगे। நாம் ஜெபம் பண்ணுவோம்। हम प्रार्थना करेंगे। ஆண்டவரே, परमेश्वर, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்। आज का दिन के लिए मैं आपको धन्यवाद देता हूँ। நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல अच्छी जमीन पर गिरा हुआ बीज की तरफ நாங்கள் 100ஆகவும் हम लोग 100 गुना, 60 மடங்காகவும் 60 गुना, 30 மடங்காகவும் 30 गुना देने के लिए பலன் தருகிற நிலமாக फल देने का जमीन तरफ எங்களை மாற்ற ஆண்டவர் हम लोग को बदल दीजिएगा। இந்த வருஷத்துல அப்படி செய்வீராக। इस नया साल में ऐसा कीजिए। இந்த 2026 வருஷம் அப்படிப்பட்ட வருஷமாய் காணப்படுவதாக। ये 2026 में இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்। ऐसे होकर ये जो हमारा वचन को सुनते हैं वैसे होना चाहिए। மொழிபெயர்க்கிற அருமையான பாஸ்டர் ஆசீர்வதியும்। जो ट्रांसलेट करते हैं पास्टर को आशीर्वाद दीजिए। தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும்। लगातार आप संभालिए। இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से கேட்கிறோம் பிதாவே। मैं मांगता हूँ पिताजी। ஆமென்। आमेन। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपका आशीर्वाद दे।